திருவாரூர் மாவட்டம் முடிகொண்டான் பகுதியில் நெடுஞ்சாலை ஓரத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான பெரிய பிடாரியம்மன் கோயில் சாலை பணிகளுக்கு இடையூறாக இருப்பதாக கூறி நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கோவிலை இடிக்க வந்தபோது பொதுமக்கள் போராட்டம் நடத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் மற்றும் கள விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. பொதுமக்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? வணக்கம். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி தொழில் தட மாநில நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக மாநில நெடுஞ்சாலை சாலை திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திருவாரூர் மயிலாடுதுறை சாலையில் நன்னிலம் வட்டத்திற்குட்பட்ட முடிகொண்டான் பகுதியில் சாலை ஓரத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான பெரிய பிடாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலாக விளங்கி வருகிறது. இந்த பெரிய பிடாரியம்மன் கோவில் சாலை பணிகளுக்கு இடையூறாக இருப்பதாக கூறி நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அகற்றுவதற்கு வந்தனர். அப்போது கோவிலை இடிக்க வந்த ஜேசிபி வாகனத்தை பொதுமக்கள் கோவிலை இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜேசிபி வாகனத்தை முற்றுகையிட்டு விரட்டி அடித்தனர். மேலும் பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினரோடு பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 100 ஆண்டுகள் பழமையான பெரிய பிடாரியம்மன் கோவிலை இடிக்க வந்த நெடுஞ்சாலைத்துறை மற்றும் போலீசாரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நன்றி மணிகண்டன், உங்களுடைய கள விவரங்களுக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.